ஜோதி ஏதேதோ பேசி அவளை கிண்டல் செய்து கொண்டிருந்தாள். பாலுவும் அவளோடு சேர்ந்து கிண்டல் செய்தான். அப்போது இனியா, மாமா யூ டூ என்று யூ டூ புரூட்டஸ் என்பது போல் கேட்டாள். எல்லோரும் அதை பார்த்து சிரித்து கொண்டிருந்தனர். ராஜகோபால் அவள் அருகில் வந்து அமர்ந்து அவள் தலையை தடவி, இப்பதான் நீங்க எல்லாம் பிறந்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ள ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி குழந்தையே வந்துடுச்சு. இப்போ உனக்கும் கல்யாணம் ஆக போகுது என்றார். இனியா இமைக்காமல் அவள் தந்தையை பார்த்து கொண்டிருந்தாள். ஒரு காலத்தில் மனைவியை விட தங்கைகள் தான் முக்கியம் என்பது போல அவரின் தங்கைகளுக்கே முக்கியத்துவம் தந்தவர். அதற்காக அவர் மனைவியை கொடுமைப்படுத்தினார் என்றெல்லாம் இல்லை. ஆனால் அவர் தரும் ஆதரவால் அவள் அத்தைகள் அவளின் அம்மாவை எத்தனையோ முறை இழிவுபடுத்தி இருக்கிறார்கள். அதையெல்லாம் ஜாக்கிரதையாக தந்தை இல்லாத போது செய்தார்கள். ஆனால் அவளின் தாயோ எதையும் கணவரிடம் கூறியதில்லை. ஆனால் அவளின் அத்தைகளோ, லட்சுமி எங்களை எல்லாம் மதிக்கிறதே இல்லை, இப்படி செஞ்சா அப்படி செஞ்சா என்று தேவையில்லாமல் போட்டு கொடுத்து அவரிடம் லட்சுமியை திட்டு வாங்க வைத்திருக்கிறார்கள். எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டிருந்த தாயின் மேல் இனியாவிற்கு கோபம் என்றுதான் சொல்ல வேண்டும். அவள் அதை தாயிடம் கேட்கும்போது அதற்கு லட்சுமி, அவருக்கு அவங்க மேலே பாசம் அதிகண்டி, அவங்கள பற்றி தெரிஞ்சா அவர் கஷ்டப்படுவார். அவங்களும் தான் என்ன வருஷம் பூராவா இங்கே இருக்க போகிறாங்க, ஏதோ 2-3 தடவை வருவாங்க. அப்போ தானே ஏதோ என்னை குறை சொல்லி திட்ட வைப்பாங்க. மீதி நாளில் எல்லாம் நான் நல்லா தானே இருக்கேன், விடுடி. ஒருத்தவங்க மேலே பாசம் இருந்தால் அவங்களுக்கு பிடிச்சவங்க மேலேயும் நாம் பாசம் வைக்கணும். கூறிய வார்த்தைகள் தான் தாயின் மேல் அவளுக்கு அளவு கடந்த பாசத்தையும் தாயின் அன்பை புரிந்து கொள்ளாதவராக இருக்கிறாரே என்று தந்தையின் மேல் கோபத்தையும் உண்டாக்கியது. இனியாவிற்கு எப்போதுமே அம்மாவோட அன்பை விட அப்பாவோட அன்பு குறைவுதான் என்ற எண்ணம் உண்டு. அதைவிட இதற்கு காரணமான அத்தைகள் மேல் இவர் இவ்வளவு பாசமாக இருக்கிறாரே என்ற கோபம் அதிகமாக உண்டு. ஆனால் இன்றோ அவளின் அத்தைகள் வந்தும் அவர் அவர்களிடம் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அவர் அவர்களை கூப்பிடவில்லை என்பது கேள்விப்பட்ட பின்பு அவளுக்கு அதிர்ச்சிதான். அவளின் அம்மாதான் அவர்களை போனில் அழைத்தார்களாம். ஆனால் எப்போதுமே அவளின் அத்தைகள் வீட்டில் சின்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நேரில் வந்து அழைக்க வேண்டும் என்றுதான் எதிர்பார்ப்பார்கள். அதைவிட அப்பா கூப்பிடாமல் அம்மா ஜஸ்ட்டு ஃபோனில் அழைத்ததற்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பது பெரிய விஷயம்தான். அதிலும் அவர்களே வந்து பேசியும் அவளின் தந்தை பேசாதது அவளுக்கு மிகுந்த ஆச்சரியம். என்கிட்ட பேச மாட்டியா அண்ணா என்று அவர்கள் கேட்டதற்கு அவர் முகத்தை வேறுபுறம் திருப்பி கொண்டு, என் பொண்ணை பற்றி தப்பாக பேசினவங்க கிட்ட எனக்கு என்ன பேச்சு, பொறுமைக்கு ஒரு அளவு இருக்குன்னு நீங்கள் இன்னைக்காவது தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு என் பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம், அந்த சந்தோஷத்தை கெடுத்துடாதீங்க என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். அவர் இப்படி சொல்லி சென்ற பின் அத்தைகளின் முகத்தில் தெரிந்த வருத்தத்தை பார்த்தவளுக்கே வருத்தமாகிவிட்டது. அவர்கள் இனியாவிடம் வந்து, இந்த அத்தைங்களை மன்னிச்சிடுதாயி, ஏதேதோ பண்ணிட்டோம், தப்பு தான், மன்னிச்சிடு, நீ நல்லா இருக்கணும் என்று கூறிவிட்டு சென்று விட்டார்கள். இத்தனை வருடங்களில் அவரின் தங்கைகளை ஒரு வார்த்தை சொல்லாத தந்தை இன்று தனக்காக அவர்களிடம் முகம் திருப்பி கொண்டு போனதை என்னவென்று சொல்வது? தேங்க்ஸ் அப்பா என்றார். என் பொண்ணு அவள் அப்பாவுக்கே தேங்க்ஸ் சொல்கிற அளவுக்கு வளர்ந்துட்டா என்றபடி சிரித்தார். பெண் குழந்தைன்றதை நினச்சி நான் எப்போவுமே வருத்தப்பட்டதில்லை, பெருமையாக தான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு 2 பொண்ணையும் கல்யாணம் பண்ணி அனுப்பிட்டு அவங்க இல்லாமல் தனியாக இருக்கணும்னு நினச்சா வருத்தமாக தான் இருக்குமா என்றார் அவர். என்னப்பா இது இப்படி சொல்கிறீங்க? அக்கா இந்த ஊரில் தான் இருக்குது, நானும் இங்கே கிட்டவே தான் இருக்க போகிறோம், அதுவும் உங்கள் தங்கச்சி வீட்டிலேயே மருமகளாக போக போகிறேன். இதுக்கு போய் நீங்கள் வருத்தப்படலாமா? நானும் அக்காவும் மாற்றி மாற்றி ஷிஃப்ட்டு போட்டு வந்து இங்கே தங்கிட மாட்டோம், உங்களுக்கு அப்படியெல்லாம் நாங்கள் பிரைவேசி கொடுக்க மாட்டோம்ப்பா என்று கூறி சிரித்து அவரையும் சிரிக்க வைத்தார் இனியா. ஒரு வழியாக எல்லோரும் பேசி முடித்து கீழே இறங்கி செல்லும்போது மணி 11:35. இனியா அவளின் தாயை கட்டி அணைத்து தேங்க்ஸ்மா என்றாள். இத்தனை நாள் உன் விருப்பத்துக்கு மதிப்பு கொடுக்காம இருந்ததுக்கு நான் தான் சாரி சொல்லணும், நீ ஏமா தேங்க்ஸ் சொல்கிற? ஐயோ அம்மா, நீங்களும் ஏதாச்சும் காரணத்துக்காகத்தான் வேண்டாம்னு சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியுமா. எது எப்படியோ மாப்பிள்ளை உன்னை நல்லா பார்த்துக்குவார்னு எனக்கு முழு நம்பிக்கை வந்துடுச்சு. பொண்ணை பெற்ற அம்மாவுக்கு வேற என்ன வேணும் சொல்லு என்று அவரின் மனதில் இப்போது எந்த சலனமும் இல்லை என்பதை மகளுக்கு தெரிவித்தார் லட்சுமி.
இனியா அவளின் அறைக்கு சென்று உறங்க முயற்சி செய்து தோற்று போய் கடைசியாக இளவரசனுக்கு ஃபோன் செய்தாள். அவள் ஃபோன் செய்த 2ஆம் ரிங்கிலேயே அவன் எடுத்து விட்டான். என்ன உடனே எடுத்துட்டீங்க? நீங்கள் தூங்கி இருப்பீங்களோ, பண்ணலாமா வேண்டாமான்னு எல்லாம் யோசிச்சுக்கிட்டே பண்ணேன் என்றான். இன்னைக்கு என்ன மாதிரி ஒரு நாள், நானே தூங்க நினைச்சாலும் தூக்கம் வரமாட்டேங்குதுடி என்றான். ஆமா இலா, நானும் வந்து தூங்க ட்ரை பண்ணேன், பட் முடியல. அது என்ன இலா, ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் தூக்கம் வரமாட்டுது, ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் தூக்கம் வரமாட்டுது. அது அப்படித்தான். இப்போ அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு டைம் இல்லை, பேச வேண்டியதே நிறைய இருக்கு என்றான். ஓஹோ அப்படியா, எனக்கு கூட சண்டை போட வேண்டியது நிறைய இருக்கு என்றான். ஏண்டி, உனக்கு நேரங்காலம் கிடையாது? 12 மணி ஆக போகுது, இப்போ கூட சண்டைக்கு அலையிற? ஹலோ ஹலோ, என்ன வாய் ரொம்ப தான் நீளுது, பார்த்து சார். இப்போவே இந்த சண்டை போடுறீங்களே, கல்யாணம் ஆனால் கேட்கவே வேண்டாம் போல. எனக்கு ஒன்றுனா கேட்குறதுக்கு நிறைய ஆள் இருக்காங்க, ஸோ பார்த்து நடந்துக்கோங்க என்றால் இனியா. ஹேய், என்ன ரொம்ப பயமுறுத்துற? நீ என்ன பொம்மையா? உன்னை பார்த்து நடத்துறதுக்கு வேணும்னா உன் மேலே ஹேண்டில் வித்து கேர்னு ஸ்டிக்கர் ஒட்டி கொடுக்க சொல்லு. இலா, திஸ் இஸ் டூ மச். உங்களை சரி சரி விடுடி, இன்னைக்கு நம்மளுக்கு என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு, ப்ரீசியஸ் மூமெண்ட். ஆனால் நீ எங்கே சண்டை கிடைக்கும்னு அலையிற. இந்த பேச்சுக்கு தான் இலா சண்டை ஆரம்பிக்குது. ஸோ கொஞ்சம் நீங்கள் தான் பார்த்து பேசணும். எங்கே நானும் தான் உன்னை பார்த்து பேச ஆசைப்பட்டேன், முடியலையே. சைடில் பார்த்தாலே நீ திட்டுற என்று பெருமூச்சு விட்டு கொண்டான். உங்களை என்ன பண்ணால் தகும் இலா என்றான். ஒரு கிஸ் பண்ணால் தகும். ஐயோ சாமி, உங்ககிட்ட எல்லாம் பேச முடியாது, போடி. ஒரு பேச்சுக்கு இங்கே தடை போட்டுட்டு இருக்க. நமக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு, ஓகே. இதையே இன்னும் எத்தனை தடவை இலா சொல்லுவீங்க? நீ அதை நம்புகிற வரைக்கும் என்றான். இலா, என்னால் இன்னும் நம்பவே முடியல தெரியுமா. எல்லாம் ஏதோ ட்ரீம் மாதிரி இருக்குது. எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க, நமக்கே தெரியாமல் சர்ப்ரைஸாக நமக்கு என்கேஜ்மெண்ட். எவ்வளோ ஜாலியாக இருக்குது இல்லை என்றால் இனியா. ஆமாடி, என்னால் கூட நம்பவே முடியல. ஆனால் சந்துரு தான் பாவம், என்னை அங்கே கூட்டிகிட்டு வர்றதுக்குள்ளே நொந்துட்டான். நான் 1000 கேள்வி கேட்டு அவனை சாகடிச்சிட்டேன் என்றான். இங்கேயும் அக்கா நிலைமை அப்படித்தான். ஆனால் நீங்கள் என்கிட்ட வந்து சொல்லவே இல்லைன்னு கேட்குறீங்க. சந்துரு என்னென்னவோ சொல்லி என்னை அங்கே கூட்டிகிட்டு வந்தான். திடீர்னு பார்த்தா நமக்கு என்கேஜ்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. எனக்கு அப்போ கூட என்னடா எல்லாரும் சேர்ந்து விளையாடுறாங்களான்னு தான் தோணுச்சு. ஆனால் திடீர்னு நீ கல்யாண பொண்ணு மாதிரி அலங்காரத்தில் வந்து நிற்கிற. நான் என்ன நினைக்கிறது சொல்லு என்றான். சரி, போனால் போகுது விடுங்க, உங்களை மன்னிச்சிடுறேன். பட் நீங்கள் ஸ்டேஜில் நின்றுட்டு என்னை ஒரு வழி பண்ணதுக்கு உங்களை பழி வாங்குவேன் பாருங்க. திரும்பவுமா? ஏம்மா இப்படியே சொல்லி என்னை பயமுறுத்துற? அப்படி என்னதான் செய்ய போகிறானாச்சும் சொல்லேன். அதெல்லாம் சொல்ல முடியாது. அந்த டைமில் என்ன தோணுதோ அதை செய்வேன். பட் பழி வாங்கிறது மட்டும் கன்ஃபார்ம். சரி போடி, பார்த்துக்கலாம். இல்லா, தேவையில்லாமல் வாயை விடாதீங்க, அப்புறம் அனுபவிப்பீங்க. பார்க்கலாம். இப்படியே அவங்க எவ்வளோ நேரம் பேசினாங்கன்னு தெரியவில்லை. எல்லோரும் உறங்கச் சென்று விட்டனர். பவித்ராவிற்கு மட்டும் உறக்கமே வரவில்லை. அறையில் இருக்க பிடிக்காமல் வெளியே வந்து ஜன்னலையை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். தண்ணீர் எடுக்க வந்த ஜோதி அங்கு நின்றிருந்த பவித்ராவை கண்டு அதிர்ந்து அவளிடம் சென்றாள். வெகு நேரமாக அங்கேயே நின்று கொண்டு வெளியே வெறித்து கொண்டிருந்தாலே தவிர பவித்ராவின் நினைவு எங்கேயோ இருந்தது. ஜோதி பவித்ராவின் தோளை தொட பவித்ரா பயந்து அலறி 2 அடி தள்ளி நின்றாள். அவள் செய்கையில் ஜோதியும் பயந்துதான் போய்விட்டாள். என்னடி என்று கேட்டவளின் குரலே வெளியில் வரவில்லை. பின்பு இருவரும் ஆசுவாசப்படுத்தி கொண்டனர். என்ன பவித்ரா, இங்கேயே நிற்கிற என்றவளின் கேள்விக்கு பவித்ரா பதில் ஏதும் கூறவில்லை. ஜோதிக்கு பவித்ரா திடீரென்று காணாமல் போனது நினைவு வந்தது. திடீர்னு நீ எங்க பவி, அங்கே இருந்து காணாமல் போயிட்ட? இந்த கேள்விக்கு என்ன பதில் கூறுவது என்று தெரியாமல் ஜோதியின் தோளிலேயே சாய்ந்து அழுது விட்டாள் பவித்ரா. திடீரென்று பவித்ரா அழுகவும் ஜோதி திகைத்து விட்டாள். என்ன பவி, அக்கா என்றாலே தவிர ஏதும் கூறாமல் அழுதபடியே நின்றிருந்தான். அவளை சிறிது நேரம் ஆறுதல் படித்து பின்பு அவளிடம் என்ன நடந்தது என்று கேட்டாள் ஜோதி. அங்கு நிச்சயதார்த்தத்தில் பவித்ராவும் சந்துருவும் இனியா இளவரசன் பக்கத்திலேயே நின்று கொண்டிருந்தனர். பின்பு எல்லோரும் போட்டோ எடுக்க வந்து கொண்டிருக்க இவர்கள் இருவரும் தள்ளி சென்று விட்டனர். தொடர்ந்து போட்டோ எடுத்து கொண்டிருக்க சந்துருதான் அவளிடம் வந்து போய் உட்காரலாம், இன்னும் போட்டோ எடுத்து முடிக்க டைம் ஆகும் என்றான். அவளும் சரி என்று தலையசைத்து விட்டு கீழே சென்றனர். எல்லோரும் அமர்ந்திருக்க காலிச்சேர் ஏதும் இல்லாததால்
சைடில் அடுக்கி வைத்திருந்த சேரை எடுக்க பவித்ரா சென்று கையை வைக்க, அதே நேரம் நான் எடுத்துட்டு வரேன் என்று கூறி சந்துரு சேரை எடுக்க என்று பவித்ராவின் கை மேல் கை வைத்து விட்டான். இருவரும் நெருக்கமாக நின்று கொண்டிருந்தனர். பவித்ராவிற்கு அவர்களின் நிலையை பார்த்து என்ன செய்வது என்று தெரியாமல் தலையை குனிந்து கொண்டான். சந்துருவோ ஏதோ மயக்கத்திற்கு ஆட்பட்டவன் போல ரசனையாக அவளின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். நிமிர்ந்து பார்த்தவளால் அவனின் பார்வையை பார்க்க இயலாமல் திரும்ப தலை குனிந்தான். இது எல்லாமே ஒரு நிமிடத்திற்குள் தான். அதற்குள் அங்கு வேகமாக வந்த ஸ்வேதா கோபமாக, என்ன நடக்குது இங்கே என்றாள். பவித்ரா ஏதும் கூறாமல் இருக்க சந்துரு, என்ன ஸ்வேதா என்றான். என்னையே என்னன்னு கேட்குறீங்க? இங்கே என்ன நடக்குது? உங்கள் அண்ணன் கல்யாணத்தை காரணம் சொல்லி தான் நம்ம மேரேஜை தள்ளி போட்டிருக்காங்க. இப்போ உங்கள் அண்ணனுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம மேரேஜை பற்றி எல்லோரும் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனால் இங்கே இவ என்னடானா உங்களை மயக்கிக்கிட்டு இருக்கா என்றான் ஸ்வேதா. ஸ்வேதா, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் என்றான் சந்துரு. ஒய் சுட் ஐ? நீங்கள் என்ன வேணும்னாலும் செய்வீங்க, நான் அது எதையும் கண்டுக்காமல் இருக்கணும்னு சொல்கிறீங்களா? ப்ளீஸ் ஸ்டாப் இட். இங்கே ஃபங்க்ஷன் நடக்குது, இங்கே கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி பெரிய இஷ்யூ ஆக்காத என்றான். ஓ, அப்படின்னா நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு நான் அமைதியாக இருக்கணும்னு சொல்கிறீங்களா என்றான். ஸ்டாப் இட் ஸ்வேதா, போதும், இங்கே ஏதும் பேச வேண்டாம். இப்போ இங்கே எந்த பிரச்சனை வர்றதையும் நான் விரும்பலை. இதுக்கு மேலே இப்படி கத்திக்கிட்டு இருந்தா நான் என்ன பண்ணுவேனே தெரியாது என்று சந்துரு அடிக்குரலில் சீறினான் அவளிடம். அவனின் கோபக்குரலை கேட்டு பயந்து ஒரு நிமிடம் தணிந்து பின்பு அவன் அருகே சென்று அவன் கையை பிடித்து கொண்டு, ஏன் சந்துரு இப்படியெல்லாம் நடக்குது? அப்போ நம்ம லவ்வுக்கு என்ன அர்த்தம்? நமக்கு நடுவில் இவளை மாதிரி ஒருத்தியெல்லாம் எப்படி வரலாம் என்றான். அவளின் வார்த்தைகளை கேட்ட சந்துரு அவள் கையை உதறிவிட்டு, போயிடு இங்கிருந்து என்று கத்தினான். அவனின் செய்கையில் ஆக்ரோஷம் அடைந்த ஸ்வேதா அங்கிருந்த செல்லத் தொடங்கிய பவித்ராவின் கையை பிடித்து இழுத்து, எல்லாம் உன்னால தாண்டி, எப்படி உன்னால் இப்படி சீப்பாக பிஹேவ் பண்ண முடியுது? இவ்வளவு நாளாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்க எங்களுக்கு நடுவில் இந்த கொஞ்ச நாள்லே வந்துட்டியே, நீ எல்லாம் நல்ல குடும்பத்து பொண்ணா என்றாள் அவளை பார்த்து. அவள் பேச்சை கேட்ட பவித்ராவிற்கு இந்த வார்த்தையெல்லாம் கேட்டுக்கொண்டு நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேனே என்ற எண்ணம்தான் வந்தது. சந்துரு அதற்குள் பவித்ராவை பிடித்திருந்த ஸ்வேதாவின் கையை எடுத்துவிட்டு ஏதோ பேச ஆரம்பிப்பதற்குள் பவித்ரா அங்கிருந்து வேகமாக சென்று கொண்டிருந்தாள். அவளை கண்ட சந்துருவால் அவளை தடுக்க இயலவில்லை. ஸ்வேதாவை கோபமாக முறைத்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான். இதையெல்லாம் பவித்ராவின் வாயிலாக தெரிந்து கொண்ட ஜோதியா கோபத்தை கட்டுப்படுத்த இயலவில்லை. பவித்ராவின் நிலையைக் கண்டு அவளுக்கு வருத்தமாக இருந்தது. ஆனால் அவளிடம் ஒன்றும் சொல்ல இயலவில்லை. அக்கா ப்ளீஸ், என்னை எப்படியாவது அந்த வீட்டுக்கு மட்டும் போக விடாதீங்க என்று அழுதாள் பவித்ரா. சரிடா, பார்த்துக்கலாம் விடு என்றாள். இல்லைக்கா, இன்னைக்கே அப்பா என்னை அங்கே தான் வர சொன்னாங்க. நான் என்னென்னவோ சொல்லி இங்கே வந்துட்டேன். நான் எப்படிக்கா திரும்ப அங்கே போவேன்? ப்ளீஸ்க்கா, ஏதாச்சும் பண்ணுங்க என்றாள். சரி விடு பவித்ரா, நீ இப்போ அழாத, நான் ஏதாச்சும் பண்ணுறேன் என்றாள் ஜோதி.